நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற பதிவு ஒரு இடத்துல உண்மையிலுமே நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நம்மளோட உணர்ச்சியை அவ்வளோ பொங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிகழ்வு. ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மனைவியோட பெயர் பிரியா, வயது 28. அவரோட கணவருக்கு ஒரு 30-32 வயசு வரும். 4-5 வருஷம் வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, பெண் பிள்ளைங்க தான். ரெண்டையுமே கட்டி கொடுத்து நல்ல இடத்துல வாழ வைக்கணுன்றது தான் அவங்களோட எய்மு. இதுக்காக தான் அவங்க தினம் கூலி வேலைக்கு அவங்க வீட்டுக்காரர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா, பிரியாவோட கணவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு டிஃபன் கடை போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புளிய மரத்துக்கு அடியில் டிஃபன் கடை போட்டுறாங்க, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துலயே. அப்பதான் பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டமும் வர ஆரம்பிக்குது. அப்போ போலீஸ்காரன் திடீர்னு உள்ள வரான். வந்துட்டு இந்த மாதிரி, ஏம்மா என்ன மிட் நைட் ஆயிடுச்சு, கடையை போட்டிருக்க, கடையை சாத்துமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாத்திரம் சார்ன்னு சொல்லிட்டு பிரியாவும் சொல்றாங்க. என்ன பண்றது, வேற யாராவது இருந்தனா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால நம்ம பிரியா சாத்திரம் சார்ன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு பயந்துக்கிட்டு அவனுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. உடனே தோசை சாப்பாடு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றான். காசு எதுவுமே கொடுக்கல. போகும்போது பார்சலும் கட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் டெய்லி அதே மாதிரியே பிரியாவை மிரட்டி ஓசியிலே சாப்பாடு சாப்பிட்டு பார்சலும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். பிரியா மனசுக்குள்ள நினைக்கிறது என்னன்னா, காசு கொடுத்து சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு தோசை வாங்கி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட நமக்கு ஏதாவது மிச்சம் பிடிக்கலாம், அதை வச்சு நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம். ஆனா இந்த போலீஸ்காரன் இப்படி பண்றானே, இவன் சாப்பிட்றதே நம்ம பாதி காசை அழிச்சு போடுவானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, இவன் எப்பதான் சாப்பிட்டு முடிப்பானோ, இவன் ஒரு தோசை கம்மியா சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா மனசுக்குள்ளே யோசிச்சு தினம் அந்த போலீஸ்காரனுக்கு இந்த மாதிரி டிஃபனை பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்றது, டிஃபன் கடை போட்டா இதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும், இந்த மாதிரி வரத்தானே செய்வாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல் சிட்டியில இருக்கிறவங்க, அங்க ஹோட்டல் எல்லாமே டைம் முடிஞ்சு சாப்பாடு எல்லாம் க்ளோஸ் ஆகி ஹோட்டல் மூடதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம தான் ரோட்டு கடைக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தானே நம்ம மிட் நைட்ல சாப்பாடு கொடுக்க முடியுன்றதுக்காக தான் இப்போ இந்த டைம்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த போலீஸ்காரன் நம்ம பகைச்சுக்கிட்டா இந்த இடத்துல கடை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரியாவும் அதை மனசுலயே வச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரனுக்கு தினம் பார்சல்ல சாப்பாடும் கொடுக்குறாங்க. அதோட ஓசியிலையும் சாப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா ஒரு யோசனை வருது, இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம பைசாவில் நம்ம நடத்துற கடையில கொஞ்சம் கூட பைசா மிச்சமே ஆக மாட்டேங்குது, எல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்குது, ஒரு சல்லி பைசா கூட கிடைக்க மாட்டேங்குது, வர்ற கொஞ்சமே வருமானம் தான், அதுவும் நம்ம குடும்ப செலவுக்கும் பிள்ளைங்களுக்கு சரியா போயிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 4-5 பேர்த்திட்ட கடன் வாங்கி வட்டிக்கு நம்மளும் ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி ஒரு ஹோட்டல் சிட்டியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புற பகுதிக்கு போகிறாங்க. ஒரு இடத்த வாங்கி அதில் ஹோட்டலில் ஏற்கனவே இருந்த ஹோட்டலை வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கிட்டு அதில் ஹோட்டல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது அதே போலீஸ்காரர் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க, இங்கே சிட்டியில் இருக்கிற ஹோட்டலுக்கு. இப்போ பிரியாவோட மனசில் உடனே அந்த போலீஸ்காரன் வரும்போதே பார்த்துட்றாங்க, ஆஹா நம்ம டிஃபன் கடை ரோட்டு கடையில் போட்டுட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் அவனே தான், இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பில்லு எடுத்து வைடான்னு சொல்லிட்டு கேட்கறேன் பாரு, என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா வெறியும். இப்ப ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கி கடன் நடத்திட்டு இருக்கான், இந்த டைம்ல அவன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்த போலீஸ்காரர் உள்ள சாப்பிடாம ஒரு கவரை பிரியாவோட கையில கொடுக்கறாரு. அந்த கவர்ல கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2,40,000 இருக்குது. என்னங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்கறாங்க. இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்டதுக்கான காசுமா அப்படின்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, நான் வேற யாரும் இல்லை, உன் கணவரோட ஃப்ரெண்டு தான். உன் கணவனும் நானும் ரொம்ப பாலியர் ஸ்நேகம், ரொம்ப நாளாக நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். பட் உனக்கு தெரியாது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. நான் உங்ககிட்ட அந்த வரைக்கும் வந்ததும் இல்லை, என்னை பற்றி அந்த அனுபவமும் உனக்கு கொடுத்ததில்லை, அதனால தான் என்னை பற்றி தெரியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஏன் டெய்லி அங்கே சாப்பிட்டு போனேன் ஓசிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா? எல்லாம் உன்னோட பாதுகாப்புக்காக தாம்மா. உன்னோட இந்த விதவை தன்மையை பயன்படுத்தி நிறைய பேர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, நானும் அந்த இடத்துல இந்த மாதிரி உங்ககிட்ட சிரிச்சு பழகி பேசணும்னா நம்ம 2 பேத்தையும் தப்பா பேசுவாங்க. ஸோ உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், உன்னையும் யாரும் தப்பா பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த இடத்துல சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இப்ப பிரியாவுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னடா அது, நம்ம வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு இவ்வளோ
பாதுகாப்பு நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக தினம் வந்து நைட்டில் மிட் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஓசியில் வாங்கிட்டு திருப்ப இப்போ காசை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நீங்கள் உள்ளே வாங்கினே சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சம்மந்தி ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுல இவருக்கு இருக்கிற பையனை கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த சம்பவம் உண்மையிலுமே ஒரு நடந்த சம்பவம். ஸோ இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.